விஜயா சொல்றாங்க, மனோஜ் அந்த முத்துக்கு போன் பண்ணி வர சொல்லுடா. மனோஜ் சொல்றாரு, கரெக்டுமா, அவனை வர சொல்லி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். மீனா சொல்றாங்க, நீங்க யாரும் போன் பண்ண வேணாம். அதுக்கு விஜயா கேக்குறாங்க, ஏன் போன் பண்ண கூடாது? மீனா சொல்றாங்க, மனோஜ் கேள்வி கேட்டா முத்துவுக்கு கோவம் தலைக்கேறும், போட்டு முத்து அடி அடின்னு அடிப்பாரு. தேவையாத்த? இத கேட்ட உடனே விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சி வராங்க. ரோகிணி சொல்றாங்க, விடு மனோஜ், உண்மையிலேயே இந்த விஷயத்த யாரு பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். மீனா கேக்குறாங்க, என்ன ரோகிணி, என் புருஷன் தான் பண்ணுனான்னு சாபம் விடுறீங்களா? மீனா, இந்த விஷயத்த யாரு பண்ணாங்களோ அவங்கள பத்தி தான் சொன்னேன். விஜயா சொல்றாங்க, முத்து தான் பண்ணிருப்பான்னு தெளிவா தெரியுதே ரோகிணி. மனோஜ், முத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. ரவி சொல்றாரு, அண்ணி சொல்றத கேளு மனோஜ், விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முத்து உன்னை அடி அடின்னு அடிப்பான்டா. மனோஜ் சொல்றாரு ரவி கிட்ட, எனக்கு பயமெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, உங்களுக்கு முத்துவை கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே, நான் போய் கூட்டிட்டு வரேன். விஜயா மீனா கிட்ட கேக்குறாங்க, ஏன் போன் பண்ணி வர சொல்லக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா சொல்றாங்க, அத்தை நேர்ல போய் சொன்னா அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவேன், இல்லாட்டி உங்க பிள்ளையதான் போட்டு அடி அடின்னு அடிப்பாரு முத்து. மனோஜ் சொல்றாரு, என்ன மீனா மிரட்டுறியா? பார்த்தேல்ல, என் பாடி கார்டு என் கூட இருக்கான், என்னைய முத்துனால எதுவுமே பண்ண முடியாது, எல்லாரும் பாடி கார்ட பாக்குறாங்க. அப்ப மனோஜ் சொல்றாரு, நியாயமா பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட போலீஸ்ல தான் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப முத்து வந்துடுறாரு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேக்குறாரு. மனோஜுக்கும் முத்துவுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. அப்ப ரோகிணி சொல்றாங்க, போலீஸ்லாம் கடைக்கு வந்துட்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. ரோகிணி சொல்றது கரெக்ட் தான், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும்னு கடைக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ரோகிணி விஜயா கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு எவனாவது லெட்டர் கொடுத்தா நம்ம அந்த பிரச்சனைய அப்ப பாத்துக்கலாம். விஜயாவும் சரியாதான் சொல்றா ரோகிணின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி சொல்றதும் கரெக்ட் தான், இனிமேட்டு பிரச்சனை நடந்துச்சுன்னா பாத்துக்கலான்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க அவங்க வேலையை பாக்குறதுக்கு. முத்து தனியா போறாரு. மீனா கேக்குறாங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க முத்து அப்படின்னு கேக்குறாங்க. பாரலரம்மா நேக்கா மனோஜ கூட்டிட்டு போரு, இதுல இருந்து தெரியலையா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. இத ரோகிணி அவங்க ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா முத்து கிட்ட சொல்றாங்க, நீங்க பண்ணலன்னு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு முத்து கிட்ட கேக்குறாங்க. முத்து சொல்றாரு மீனா கிட்ட, நீ சொல்லிட்ட, ஆனா என் மேல எவனோ ஒருத்தன் போலியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இன்று பனாமா சிங் நாணயம் $. நாளை சிந்திப்போம்.